தலைஞாயிறு அருகே செம்பியவேளூர் பகுதியில் கனமழை காரணமாக சுமார் 40 ஏக்கருக்கும் அதிகமான விளை நிலத்தை சூழ்ந்து நிற்கும் மழைநீரால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,62,2,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் சுமார் 75,000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவிலான விளை நிலத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக தலைஞாயிறு ஒன்றியம் நத்தப்பள்ளம் ஊராட்சிக்குட்பட்ட செம்பியவேளூர் கிராமத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சுமார் 300 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலத்தில் 40 ஏக்கருக்கு மேல் உள்ள நெற்பயிர்களை மழை நீர் சூழ்ந்துள்ளது. 20 முதல் 30 தினங்களே ஆன இந்த நெற்பயிர்கள் இளம் வயதில் மழைநீர் சூழ்ந்து வடியாததால் அதன் வேர்பகுதி அழுகிய நிலையில் காணப்படுவதால் கூட்டுறவு வங்கிகளிலும் தனியார் வங்கிகளிலும் நகைகளை வைத்து கடன்களை பெற்று சாகுபடி செய்த விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இதுகுறித்து அரசு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு நிவாரணமும் இன்சூரன்ஸும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களுக்கு சொந்தமாக ஒரு 15 ஏக்கர் சொந்த நிலம் இருக்குங்க. அது எல்லாமே இளம்பட்ட நடவுங்க, தாளடி நடவு நட்டு மறுநாளே மழை வந்துருச்சு. மழை வருதுன்னு சொல்லி நானும் அவசரப்பட்டு உரத்தை கொட்டிட்டேங்க. அது என்னென்னா சுத்தமாக அழிஞ்சு போச்சுங்க. பயிர் இருக்கிற இடமே தெரியலைங்க. சொசைட்டியில் கடனை வாங்கி வேறு செஞ்சாச்சு. படிக்க வேண்டிய பிள்ளைங்க இருக்குது. குடும்பத்தில் நல்ல கெட்டதெல்லாம் நிறையா நடக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கதியாக நிற்கிறோம். நாங்கள் இந்த தமிழ்நாடு அரசு பார்த்து எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழி செய்யணுங்க. குறைஞ்சது இதுவரையே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இன்சூரன்ஸுங்கிறது இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு கொடுக்குறாங்க. பக்கத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்துலேயும் ஒரு சில பகுதிக்கு தான் கொடுக்குறாங்க. எங்கள் நீர்மலை கிராமத்தில் நத்தப்பள்ளம் பஞ்சாயத்து கிடையாதுன்றாங்க. அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு 2 முறையாக இது மாதிரியே தொடர்ந்து மழையில் பாதிக்கப்பட்டு போச்சுங்க. சென்றாண்டு அப்படி தான் போச்சு. ஒன்றும் வாழ்வாதாரமே இல்லைங்க. அதனால் தமிழக முதல்வர் எங்கள் மேலே கருணையாக பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸு நிவாரணமாக கொடுத்து எங்கள் வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யணும்னு நாங்கள் பணியோடு கேட்டுக்கிறோம். என் சொந்த நிலம் ஒரு 5 ஏக்கர் நிலம் சாகுபடி பண்ணி இந்த கடும் மழையில் எல்லாம் பாதித்து எல்லாம் அழுகி போயிட்டு சுத்தமாக நான் விவசாயம் பண்ணி இந்த சொசைட்டியில் கடன் வாங்கி இதை நடவு நட்டு எல்லாமே மூழ்கி சுத்தமாக அழுகி போயிட்டு இதை நான் எப்படி தான் இந்த கடனை அடைக்க போகிறேன்னா என்னமோ தெரியல. இதை நம்பி நான் நகை வேறு அடவு வச்சு ஏகப்பட்ட செலவு பண்ணி நடவு நட்டு எல்லாமே தண்ணியில் இந்த மழையில் எல்லாமே மூழ்கி வீணாக போயிட்டு இந்த அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு நல்ல உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மழையினால் இந்த ஏரியாவில் உள்ள 40 ஏக்கருக்கு மேலே இந்த தாளடி பயிர் சுத்தமாகவே அழுவி போயிட்டு எங்களுக்கு முழுமையான நிவாரணம் கொடுக்கணும். இந்த கடனை தள்ளுபடி பண்ணணும். இன்சூரன்ஸு நிவாரணம் இதெல்லாம் கொடுத்தா தான் நாங்கள் இந்த இதிலேருந்து நாங்கள் மீண்டு வர முடியும். அதனால் இந்த தமிழக அரசு பார்த்து எங்களுக்கு உரிய நிவாரணமும் இன்சூரன்ஸும் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.